sisters, நான் இன்னைக்கு blouse stitching பண்றது எப்படின்னு சொல்லி தர போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது வந்து கைங்க, இது பட்டி, பேக் ஏற்கனவே வெட்டி வச்சிருந்ததுங்க. இது ஃப்ரண்ட் பீஸ். வாங்க ஸ்டிச்சிங் போடலாம். ஃபர்ஸ்ட் கை தைக்க போறேங்க. கை எவ்வளவு மடிக்கணும்னு ஒரு வீ கட் கொடுத்து வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து 1.5 இன்ச் விட்டுருக்கோங்க. 1.5 இன்ச்சில் ஃபர்ஸ்ட் 1/2 இன்ச் ஃபர்ஸ்ட் மடிச்சு அடிக்கிறேங்க. விசிறு தெரியாம இருக்க ஒரு 1/2 இன்ச் அடிச்சேங்க. நெக்ஸ்ட் இந்த வீ கட் எவ்வளோ இருக்கா அவ்வளோ நான் மடிச்சு தையல் போட்டுக்கலாம். ரெண்டு கையுமே தைச்சு முடிச்சிட்டேங்க. இந்த நடு சென்டர் ஒரு வீ கட் கொடுத்து வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பட்டி தைக்கலாங்க. பட்டிக்கு வந்து 2 பீஸ் எடுத்துருக்கேங்க. எக்ஸ்ட்ரா வந்து உள்ள கொடுக்கறதுக்காக இந்த பீஸ் கொடுத்துருக்கேங்க. இது எதுக்காகனா பட்டி கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்குங்க, சுருங்காது, கீழே மடியாது. அதுக்காக நான் உள்ள கொடுக்கறதுக்காக இது வச்சுருக்கேன். நான் இப்படியே ஒரு 2 பீஸும் வச்சு அடியில் அந்த பீஸ் வச்சு தையல் போட போகிறேங்க. தையலுக்காக அரைஞ்சி விட்டுருந்தோங்க, அது மேலேயே தையல் போட்டுட்டாங்க. இதை அப்படியே உள்ளே திருப்பி ஒரு தையல் போட்டுக்கணுங்க. இப்போ நடு சென்டர் வந்துருச்சுங்க. நாம் கொடுத்த துணி உள்ள ஸ்டிப்னஸ்க்காக நம்ம கொடுத்துருக்கோங்க. ஒரு படிமான தையல் போட்டுக்கிறேங்க. இதே மாதிரியே இன்னொரு பட்டியும் தைச்சிக்கோங்க. ரெண்டு பட்டியும் தைச்சி முடிச்சிட்டேங்க. இது வந்து கொக்கிப்பட்டி வீப்பட்டிக்கு வர பக்கங்க. அது நான் அது குறித்து வச்சுக்கிறேன். ஏன்னா மாற்றி தைச்சிருவாங்க புதுசாக தைக்கிறவங்க. இது வந்து கொக்கிப்பட்டி பக்கம் ஒன்று, வீப்பட்டி பக்கம் ஒன்று வரத்துக்காக. பேக்குங்க, இது வந்து மடித்து தையல் போட போகிறேங்க. நம்ம ஒரு வீ கட் கொடுத்துருக்கோங்க எவ்வளோ மடிக்கணுன்ட்டு. இது வந்து கரை இருக்கிறதுனால இது ஒரே மடிப்பாக மடிச்சுக்கிறேங்க. ஏன்னா பிசுறு இல்லை இதில், அதனால். பேக் தைச்சு முடிச்சிட்டோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு தைக்கலாங்க. கழுத்து பீஸுங்க, கிராஸ் பீஸு வரைஞ்சி வச்சுட்டு ஒரு ஸ்கேல் அளவுங்க. 2 பீஸ் போதுங்க. வெட்டி முடிச்சிட்டேங்க. நீங்கள் வெட்டின கழுத்துக்கு எவ்வளோ கழுத்து லோவாக இருக்கா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னொரு பீஸ் கூட வெட்டிக்கோங்க. இவங்களுக்கு இந்த 2 பீஸ் ஓகேங்க. கழுத்து கொஞ்சம் இறக்கம் கம்மியாக தான் இருக்குது. கழுத்து பீஸ் வந்து ஒரு ஒன்றா ஜாயின் பண்ணுறேங்க. அவ்வளோதாங்க, ஜாயின் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டுங்க, ரெண்டு இன்ச்சு தாங்க பிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த டாட்ங்க வீ கட் கொடுத்து வச்சிருக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த டாட்ங்க. மூணு டாட்டும் பிடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு பக்கத்தை பிடிக்கலாங்க. இது வந்து இப்படி வச்சு பார்த்துட்டு நீங்கள் எந்த பக்கம் பிடிக்கணும் அப்படின்னு, இல்லைன்னா ஒரே பக்கத்துக்காக பிடிச்சிருவீங்க. நான் இதை வச்சு லென்த் வரைஞ்சிக்கிறேங்க. நெக்ஸ்ட் இந்த டாட்ங்க.
இது எவ்வளோ லென்த்துன்னு நான் இதை வச்சு வரைஞ்சிக்கிறேங்க. ரெண்டு சைடும் அடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் இப்போ பட்டி ஜாயின் பண்ணலாங்க. இந்த முனையும் கரெக்டாக வச்சுக்கணுங்க. இது அப்படியே நேராக வச்சு ஒரு 1/2 இன்ச்சு தாங்க விட்டுருக்கோம். அதேமாரி அந்த 1/2 இன்ச்சே தையல் போடணுங்க. அதுமாரி இன்னொரு ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். ஒரே நேராக இருக்கணுங்க. நெக்ஸ்ட்டு இதுவும் கரெக்டாக நேராக வச்சுக்கணுங்க. கரெக்டாக அந்த முனையும் சேர்ந்துருக்கணுங்க. ஒரு ஊசி ஒரு சுற்றிட்டு நீங்கள் அப்புறமேல திருப்பிட்டிங்களா தான் அந்த நேர் வருங்க. ரெண்டுமே தைச்சு முடிச்சிட்டாங்க. பட்டி கரெக்டாக நேராக வரணுங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து கொக்கிப்பட்டி வீப்பட்டி எடுக்கணுங்க. கொக்கிப்பட்டி வீப்பட்டிங்க 8 இன்ச் அளவு வருதுங்க. கீழே தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு விட்டு 8.5 இன்ச் எடுத்துக்கலாங்க. ஏன்னா மேலே வந்து கழுத்துக்கு பீஸ் தான் போட போகிறோம். அதனால் மேலே துணி தேவையில்லை. கீழே மட்டும் மடித்து தைக்கிறதுக்காக 8.5 இன்ச்சு எடுத்துக்கலாம். வீப்பட்டிக்கு அகலம் வந்து 4 இன்ச்சு வெட்டிக்கோங்க. உயரம் வந்து நான் அளந்துட்டு இல்லைங்க 8.5 வச்சு வெட்டிக்கோங்க. வீப்பட்டிக்கு 4 இன்ச்சு அகலம் 4 இன்ச்சு உயரம் வந்து 8.5 இன்ச்சு வெட்டிட்டோங்க. கொக்கிப்பட்டிக்கு இதில் பாதி அளவு மடிச்சிட்டேங்க. அப்படியே பாதி அளவு வெட்டிக்கலாம். ரெண்டு இன்ச்சுங்க. வீப்பட்டிக்கு அடியில் பீஸை வச்சு மேலே திருப்பிக்கணுங்க. இதுவும் 2ஆம் அடித்து கொக்கிப்பட்டிக்கு மேலே வச்சு தைச்சி உள்ளே திருப்பினுங்க. 2ஆம் அடிச்சுட்டு 1/2 இன்ச்சு கீழே விட்டுட்டேங்க. கீழே விட்டு மடிச்சிட்டேங்க. மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். திருப்பிட்டு அப்படியே ஃபுல்லாகவே மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம். ஜாயிண்ட் வந்து இப்படியே மடிச்சிட்டாங்க. கட்டு போட்டேன். அவ்வளோதான் போட்டேன். மேலே இப்படி எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டி விட்டுருங்க. வீப்பட்டிங்க அடியில் வச்சு தைச்சி மேலே திருப்பணுங்க. வந்து 1/2 இன்ச்சு விட்டதை மடிச்சுக்கிறேங்க. கட்டு போட்டுட்டு
இந்த ஜாயின் ஓரமாக இப்படி கோடு போட்டுக்கோங்க. இந்த பீஸ் ரெண்டையும் ஜாயின் பண்ண இல்லைங்க, ஓரமாக இப்படி கோடு போட்டுக்கோங்க. இப்போ இந்த கோட்டு மேலேயே நம்ம இப்படி மடித்து விட்டு ஒரு படிமான தையல் போட்டுக்கணும். நடு சென்டராக தாங்க போடணும். ஓரமாக போட்டிங்களா ஊக்கு மாட்ட முடியாதுங்க. ஜாயிண்ட் ஓரமாகவேங்க. இதை அப்படியே நேர் பண்ணிக்கணுங்க. குக்கிப்பட்டி விப்பட்டி வச்சு முடிச்சாச்சுங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாங்க. வச்சு பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி. மேல் பக்கம் சரியாக போச்சான்னு வச்சு பார்த்துட்டு கழுத்து பக்கம் இருந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கோங்க. அந்த 1/2 இன்ச்சை அப்படியே தையல் போட்டுக்கலாங்க. ½ இன்ச் அப்படியே மார்க் பண்ணிவிட்டு கழுத்து பக்கம் வந்து ஆரம்பிச்சுக்கோங்க. இது மேலேயே 2 தையல் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு பக்கங்க. மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சுக்கு அப்படியே தையல் போட்டுக்கோங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணி முடிச்சாச்சுங்க. நெக்ஸ்ட்டு கை வைக்கலாங்க. குடஞ்ச பாகம் முன்பக்கம் வர மாதிரி பார்த்து தைக்கணுங்க. ஷோல்டர் நடு சென்டர் ஒரு வீக்கட் கொடுத்துருக்கோங்க. இது ஷோல்டர் நேராக வச்சுங்க அப்படியே தையல் போட ஆரம்பிச்சோம். 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம். அந்த 1/2 இன்ச்சுக்கு தையல் போடுங்க. இங்கே தாங்க ஆரம்பித்த இடத்துலையே ஒரு கை வச்சாச்சுங்க. மறுபடியும் லெஃப்ட்டுங்க, ரைட் சைடு வச்சிட்டோம். மேல் பக்கம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படி திருப்பி பாருங்க, கட் கொடுத்தோம்ல அங்கேருந்து வச்சு ஆரம்பிச்சுக்கோங்க. எடுத்துக்கோங்க. கை ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. கை வச்சு முடிச்சிட்டோங்க. அப்படியே ஜாயின் பண்ணலாங்க. 2½ இன்ச்சு விட்டுருக்கோங்க. நம்ம அதிலிருந்து இங்கேயும் ஒரு கட் கொடுத்துருக்கோம் பாருங்க. ஃபஸ்ட்டு தையலுக்கு ஒரு 1½ இன்ச்சு ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாங்க. அளவு எவ்வளோ பிடிக்கணும் இடுப்புன்னு வீப்பட்டி பக்கம் வந்து அப்படியே பட்டியோட லென்த் எவ்வளோ பிடிக்கணும்னு குறிச்சிட்டேங்க. இவ்வளோ பிடிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம இதுவும் அளவு போட்டுக்கலாம். இவ்வளோ பிடிக்கணுங்க. இப்போ 2 பக்கமும் பட்டி 2 பக்கமும் எவ்வளோ பிடிக்கணும் பட்டி முன் சைடு குறிச்சிட்டோங்க. நெக்ஸ்ட்டு பேக்குங்க. பேக்கை வந்து 2ஆக மடிச்சுக்கணுங்க. பேக்கு மடிச்சிட்டோங்க. அளவு ஜாக்கெட்லையும் பேக் சைடு மடிச்சுட்டு இங்கேருந்து அளவு போட்டுக்கோங்க. வருதுங்க. இங்கேருந்து இந்த டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு 1 இன்ச்சு விட்டுக்கோங்க டேப்லேருந்து. அப்போ இங்கே தான் தையல் போடணுங்க.
ஃபஸ்ட்டு தையல் போட்டேங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு 2-3 தையல் வேணும்னா 2-3 தையல் போட்டுக்கோங்க. மூணு தையல் போட்டு முடிச்சிட்டேங்க. இதை அப்படியே கட் பண்ணிடலாம், எக்ஸஸாக இருக்கிறது எல்லாம். நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் ஜாயின் பண்ணணும். 1.5 இன்ச்சு குறிச்சிட்டேங்க. 1.5 இன்ச்சு குறிச்சு வச்சுருக்கேன். சேம் அந்த கை மாதிரி தாங்க. இப்போ ஃபஸ்ட்டு தையலோட அளவு ஒரு வீ கட் கொடுத்து வச்சுருந்தேங்க. அது நேராக வந்துடும். மூணு தையல் அடிச்சிடலாங்க. 3 தையல் போட்டு முடிச்சிட்டேங்க. இந்த எக்ஸஸாக இருக்கிறது இந்த சைடும் கட் பண்ணிடலாங்க. 2 கையும் ஜாயின் பண்ணிட்டேங்க. நெக்ஸ்ட்டு கழுத்து பீஸ் போடணுங்க. கழுத்து பீஸுங்க மடித்து வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாங்க. தையல் போட்டு முடிச்சாச்சுங்க. கழுத்து மேலே வச்சு தைச்சி அப்படியே உள்ளே திருப்பிடலாங்க. 1/2 இன்ச்சு வெளியே தாங்க மடிக்கிறதுக்காக, பிசுறு தெரியாத மடிக்கிறதுக்காக 1/2 இன்ச்சு வெளியே நீட்டி இப்படி மடிச்சுட்டு நம்ம எவ்வளோ கழுத்து பீஸ் பிடிக்க விட்டோமோ அவ்வளோ அடிக்கணும். நான் ஒரு 4 இன்ச்சு தாங்க விட்டேன். நான் அவ்வளோ ஸ்டிச் போடுறேன். தையல் போட்டு முடிச்சாச்சுங்க. கழுத்து பீஸு ஒரு 1/2 இன்ச்சு வெளியே விட்டு தாங்க வெட்டணும். இதுக்கு கழுத்து பீஸுக்கும் ஒரு படிமான தையல் போட்டிங்களா உங்களுக்கு ஈஸியாக மடிக்க வருங்க. நம்ம 1/2 இன்ச்சு வெளியே விட்டுடலைங்க. அதை இப்படி மடித்து இந்த கழுத்து பீஸ் மேலே தாங்க நீங்கள் தையல் போடணும். நீங்கள் ப்ளவுஸ் மேலே போட்டுறாதீங்க. இந்த பீஸ் கொடுத்து தைச்சிடலைங்க, இது மேலேயே போடணும் ஓரமாக. அப்படி இல்லை படிமான தையல் வேணும்னா அப்படியே கூட நீங்கள் அப்படியே தையல் போட்டுக்கலாம் மடித்து வச்சு. பாருங்க, இந்த பக்கம் எந்த துணியுமே இல்லை, எல்லா துணியுமே இந்த பக்கம் நவுத்தி விட்டுட்டேன். மடிச்சாச்சுங்க. இதை அப்படியே மடிச்சு இந்த வளைவு வரக்கில் நீங்கள் வளைச்சி பிடிச்சி தையல் போடணுங்க. அப்போ தான் உங்களோட கழுத்தோட ஷேப் அப்படியே கிடைக்குங்க. நீங்கள் என்ன ஷேப் வெட்டினீங்களோ அந்த ஷேப் கிடைக்குங்க. ஸ்ட்ரைட்டாக அடிக்கக்கூடாதுங்க வளைவில். இப்போ ஸ்ட்ரைட்டாக அடிச்சுக்கலாங்க. இதுமாரி பேக் சைடு கழுத்து வந்துருச்சுங்க. கழுத்தில் இப்படி ரவுண்டாக இப்படி ரவுண்ட் பண்ணி தான் நீங்கள் தையல் போடணும். வளைச்சி கொடுத்து ரவுண்டாக வளைச்சி கொடுத்து தான் தையல் போடணும். இந்த மடிப்பு ஈஸியாக வருங்கிறதுக்காக தான் நான் உங்களை படிமான தையல் போட சொன்னேங்க. மறுபடியும் கழுத்தோட ரவுண்டு இந்த ரவுண்டு வந்துருச்சுங்க. ஆப்போசிட் ரவுண்டு. இப்போ ஸ்ட்ரைட்டாக போகலாங்க. முன்கழுத்து வளைவு வந்துருச்சுங்க. நெக்ஸ்ட்டு மேலே அப்படியே திருப்பி வச்சு இன்னொரு ஸ்டிச் கொடுத்துக்கலாங்க. இது எண்ட்லங்க, கழுத்தோட எண்ட்ல பொறுமையாக தையல் போடுங்க, இல்லைன்னா தள்ளி வந்துடும், நீட்னஸாக இருக்காதுங்க. வீ வைக்க ஆரம்பிச்சுக்கலாங்க. இப்படியே
இந்த இந்த எண்ட்டுங்க, இந்த எண்ட்டில் ஒரு வி, இந்த எண்ட்டில் ஒரு வி. இது அப்படியே மடித்து வச்சிங்களா, இது வந்து நடு சென்டரு, இங்கே ஒரு வி. இது ரெண்டுக்கும் நடு சென்டரு, இங்கே ஒரு வி. ஊக்கு மாட்டுறதுக்காகங்க. கட் கொடுத்து நீங்கள் வி வந்து அகலம் கொடுத்துடக்கூடாதுங்க, இல்லைன்னா கொக்கி வந்து மாட்ட முடியாது, விரிஞ்சிட்டு வந்துடும். இந்த அகலம் ஓரளவுக்கு தான் கொடுக்கணும், ஒரு 1/4 இன்ச்சு இப்படி தான் கொடுக்கணும். அவ்வளோதாங்க, தைச்சி முடிச்சாச்சுங்க. டாட் பிடிக்கணுங்க. இந்த ஷோல்டர் நேராங்க, நடு சென்டர், இந்த ஷோல்டர்லேருந்து நடு சென்டர் 1 இன்ச்சு விட்டுருக்குங்க. இந்தாண்ட ஆஃப் அந்தாண்ட ஆஃப்ங்க. கட்டு போட்டுக்கலாங்க. இதே கிராஸாக கொண்டு வந்து வெளியே எடுத்துடணும். நெக்ஸ்ட்டு இந்தாண்ட ஒரு டாட் பிடிக்கணுங்க. இதை குறித்து வச்சிட்டேங்க. நாலு இன்ச்சு பிடிச்சிருக்கோங்க. அதே 4 இன்ச்சு இங்கவும் பிடிச்சிக்கலாங்க. ப்ளவுஸ் தைச்சு முடிச்சாச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாங்க.